அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ராணுவ கூட்டணிகளை வலுப்படுத்தி ஆயுத குவிப்பை வேகப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டிய வடகொரியா அண்மையில் நடைபெற்ற நாட்டோ உச்சி மாநாட்டுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான KCNA வெளியிட்டுள்ள வெளியுறவு அமைச்சக அறிக்கையில் தனது இறையாண்மை உரிமைகள் அடிப்படையில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை நாட்டோ தலைவர்கள் அச்சுறுத்தலாக சித்தரிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதன் மூலமும் ஆசிய பசிபிக் பிராந்திய கூட்டணிகளுடன் ராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதன் மூலமும் நாடுகளுக்கு இடையிலான மோதல் சூழலை நாட்டோ மேலும் தீவிரப்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் அண்மையில் நடைபெற்ற நாட்டோ உச்சி மாநாட்டில் 50 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான மதிப்பிலான ராணுவ கொள்முதல் மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டன. இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட்டணியின் பாதுகாப்பு செலவில் ஐரோப்பிய நாடுகள் அதிக பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த மாநாட்டில் பேசிய தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் அதிநவீன தொழில்நுட்பங்கள், ஆயுத அமைப்புகளின் ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் நாட்டோ நாடுகளுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த விரும்புவதாக தெரிவித்தார். இதற்கு பதில் அளித்த வடகொரியா, நாட்டோ என்பது அமைதியை நோக்கமாக கொண்ட அமைப்பு அல்ல, போர் மற்றும் மோதல்களை ஊக்குவிக்கும் ராணுவ கூட்டணி என்றும் குற்றம் சாட்டியது. மேலும் வடகொரியாவின் அணு ஆயுதங்களை கைவிட வலியுறுத்தும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சிகள் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும், அதற்கு பதிலாக அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆதரவுடன் தென்கொரியா, ஜப்பான் மற்றும் நாட்டோவின் அணு ஆயுத பகிர்வு திட்டங்களில் பங்கேற்கும் நாடுகளின் அணு ஆயுத திட்டங்கள் தான் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தது. இதற்கிடையில் நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய அமைதியை பாதுகாக்கும் நோக்கில் தனது அணு ஆயுத படையை எண்ணிக்கையிலும் தொழில்நுட்பத்திலும் மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாக வடகொரியா அறிவித்துள்ளது.